விவசாய நண்பர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். என்னுடைய பேர் தனிஸ்லாஸு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக நெட்சர்ஃபோட பயோபிட் உரங்களை தான் விவசாயிகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அத்திப்பாக்கு கிராமத்தில் ராஜேந்திரன் வயலில் தான் இருக்கோம். தர்பூசணி தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கரை கொடுத்துட்ருக்கோம். நல்லபடியாக பயன்படுத்திட்டு வராரு. அது கெமிக்கலுக்கும் இதுக்கு முன்னாடி அவர் கெமிக்கல் பயன்படுத்துனதுக்கும் இப்போ பயன்படுத்த அவருக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ராஜேந்திரன், ஊர் அத்திப்பாக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டம் அத்திப்பாக்கம் கிராமத்தில் ராஜேந்திரன். நான் இப்போ ஒரு 1.5 ஏக்கர் பயிர் வச்சுருக்கீங்க. என்ன பயிர் வச்சுருக்கீங்க? தர்பூசணி. எத்தனை நாள் ஆகுது? இதுக்கு என்ன 57 நாள் ஆகுது. என்ன பயன்படுத்திட்டு வரீங்க? இந்த கெமிக்கல் உரம் தான் பயன்படுத்திட்டு வரேன். பயோ இதாங்க பயன்படுத்திட்டு வரேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கு இது பரவாயில்ல. எங்கள் பக்கத்துலேயே ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. 3 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். 3 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் வரும். காயை நம்ம விவசாயிட்டே பறித்து அது எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட சொல்லலாம். காய் எப்படி இருக்குது, கலர் எந்த அளவுக்கு வந்திருக்கு, 57 நாளில் இந்த காயோட கலர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம விவசாயி காய் ஒன்று பறித்து காட்டி டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம காய் எப்படி இருக்கிறத ஒரு காயை அறுத்து பார்க்கும். டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது. ஆரங்க காயோட சைஸ் பாருங்கள், தெரியும். நல்ல பெரிய காய். கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 57வது நாளோட இது தான். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் இருக்குது அறுவடை பண்ணுறதுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபார்மர்கிட்ட கொடுங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவார். நீ சாப்பிட்டு படுற, உனக்கு தானே தெரியும். நீ சாப்பிடு. டேஸ்ட் எப்படின்னா இருக்குது? நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குதுன்னா நல்லா இனிப்பாக இருக்கா இல்லை லைட்டாக புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கா? எப்படி இருக்குது? இனிப்பாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கண்ணா. நீங்கள் தான் இந்த ஃபீல்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தீங்க. எப்படி இருக்குங்கிறத நீங்களே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இது 57 நாள் இருக்குது. இது கெமிக்கல் கூட இது பார்த்திங்கன்னா பழம் டேஸ்ட்டாக இருக்குது. வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதாவது கெமிக்கல் தோட்டத்துக்காரங்க என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? கெமிக்கல் தோட்டத்துக்காரங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காய் ஒன்றும் அதிகம் பிடிக்கல. செடி வளர்ச்சி இருக்குது, காய் இல்லை. இந்த கலர் வரல. கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா கலர் நல்ல கலர் இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இது திருப்தியாக இருக்கா? எப்படி நான் நினைக்கிறீங்க? எனக்கு திருப்தியாக இருக்குது. திருப்தியாக இருக்குங்களா? ஆமாம். மிக்க மகிழ்ச்சி.